மிஸ்டர் பிரசாத், இந்த ரூம்ல உங்களுக்கு எல்லா சௌகரியம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது தேவைப்பட்டு எனக்கு தெரிவிங்க. தேங்க்யூ மிஸ்டர் நாயர். யூ ஆர் வெல்கம். எக்ஸ்கியூஸ் மீ. இன்ஸ்பெக்டர், தர்மலிங்கத்தினுடைய மர்ம மாலையை கண்டுபிடிச்ச பிறகும் அவன் அரெஸ்ட் பண்றதுல என்ன டிலே? சார், உலகத்துல எத்தனை கடத்தல்காரர்கள் இருக்காங்களோ அத்தனை பேரும் கூடிய சீக்கிரம் அங்க கூட போறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஆக்ஷன் எடுத்தா பெட்டர்னு நினைக்கிறேன். அதுவும் கரெக்ட் தான். அந்த போட்டோ எல்லாம் கொடு. இந்த சிகரெட் லைட்டர் கேமரா உங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப உபயோகமா இருக்குல்ல? இவன் தான் கள்ளக்கடத்தல் தலைவன் தர்மலிங்க பூபதி. நான்சென்ஸ். இவன் நாகலிங்கம். வாட்? எஸ் எஸ், இவன் நாகலிங்கம். இவனை நான் 15 வருஷமா தேடிட்டு இருக்கேன். கடந்த 5 வருஷமா இவரை பத்தின எந்த செய்தி எனக்கு கிடைக்கல. செத்துட்டதாக ரிப்போர்ட் கூட வந்தது. இவனை நேர்ல பாத்தியா? நேர்ல பார்த்தா போட்டோ எடுத்தேன். ராஜா, இவங்கிட்ட தீர்க்க வேண்டிய பழைய கணக்கு ஒண்ணு பாக்கி இருக்கு. கணக்கா? எஸ். உனக்கு நினைவு இருக்காது ராஜா, அப்ப நீ சின்ன பையன். உங்க அப்பாவை ஒரு ஆள் கத்தியால குத்தி கொன்னுட்டு ஓடிட்டான். அதை பார்த்த உங்க அண்ணன் அவனை துரத்திட்டு போய் அதே கத்தியால அவனை குத்துனான். அந்த ஆள் செத்துட்டதாக நினைச்சு உங்க அண்ணன் சந்தர் பயந்து எங்கேயோ ஓடிட்டான். ஆனா அந்த ஆள் சாகல. ஆஸ்பத்திரியில இருந்த அவன் தனக்கு யாரோ பணம் கொடுத்து அந்த காரியத்தை செய்ய சொன்னதுனாலதான் உங்க அப்பாவை கொலை செய்ததாக வாக்குமூலம் கொடுத்தான். அப்படி பணம் கொடுத்து உங்க அப்பாவை கொலை செய்ய சொன்னது இந்த நாகலிங்கம் தான். நாகலிங்கம் தான் தர்மலிங்கமா நடிக்கிறான்னா உண்மையான தர்மலிங்கம் எங்க? என்னடா இங்க தூக்கு போட்டுக்க பார்த்தாருங்க. கயிற கட்டி தொந்தர வரைக்கும் தூக்கிட்டா இருந்தீங்க. அவர் உடம்புல ஒரு ஈ கூட படாம ஜாகிரதையா பார்த்தோம்னு சொல்லிருக்கல. வாழ்க்கையில அவ்வளவு வெறுப்பு என்ன மிஸ்டர் தர்மலிங்கம்? பாலும் பணமும் கொடுத்து நான் தான் உன்னை ராஜா மாதிரி வச்சிருக்கேன். ரெக்கைய பிச்சு கிளிய கூண்டுல போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு நீ பால் கொடுத்தா என்ன, பழம் கொடுத்தா என்ன? அதை காட்டிலும் விஷத்தையே கொடுத்துடலாமே. நாகலிங்கம், முன்ன ஒரு தரம் தப்பி ஓடின குத்தத்துக்காக என் காலை ஓடிச்ச. இப்ப தூக்கு போட்டுக்க பாத்துறே, அதுக்கு தண்டனையா என் தலையை எடுத்துருப்பா, என் தலையை எடுத்து. வாழ்க்கையில என்னை தலை எடுக்க விடாம இருந்ததுக்கு உன் தலையை எடுக்கிறதா நியாயம். இருந்தாலும் இப்ப உன்னை உயிரோட விடுறேன். அப்படி சொல்லாத நாகலிங்கம். என்னையே சிறையில போட்டு எப்படி எல்லாம் சித்திரவதை பண்றேன். நான் மனசார உன்னை அண்ணனா நினைக்கலையா? என்னால நீ எதை இழந்த? எதையெல்லாம் இழக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் இழந்துட்டேன். காரணம் நீதான். போன கதையை மறந்துட்டியா தர்மலிங்கம்? எங்க அப்பா சங்கரலிங்க பூபதியோட சொத்துக்கு நான் தானே ஒரே வாரிசு. ஆனா ஆசை பிள்ளை எனக்கு கொடுக்காம எங்கேயோ பிறந்த அனாத பிள்ளை உனக்கு எழுதி வச்சாரே சொத்தெல்லாம். ஏன் நீ ஒழுங்கா நடந்துக்கலன்னு தான் நம்ம அப்பா அப்படி செஞ்சாரு. ஆனா அப்ப கூட நான் அப்பா அண்ணன் தெரிஞ்சிருவான், சொத்துக்களை அவன் பேர்லயே எழுதி வைங்கன்னு வாதாடினேன். ராஜ பரம்பரையில பிறந்த எங்க அப்பம் பாட்டம் செய்யாத அக்கிரமத்தை நான் என்ன புதுசா செஞ்சேன்? குடிச்சா என்ன, பெண்களோட கும்மாளம் போட்டா என்ன, காசை வாரி இறைச்சா என்ன வாழ்ந்தேன். ஆனா நீ எனக்கு எதிரா புத்தரோட மறு அவதாரம் மாதிரி சுத்தமா நடந்த. ஊரெல்லாம் உன்னை உத்தம உத்தமன்னு புகழ்ந்து எங்க அப்பா மனசையே மாத்திட்டாங்க. சொத்துக்காக நான் எந்த வேஷமும் போடல நாகலிங்கம். அதெல்லாம் என் ரத்தத்தோட கலந்த குணம்பா. நான் என்ன செய்வேன்? இனி நீ ஒண்ணு செய்ய வேண்டாம். இப்ப நான் தான் செஞ்சுட்டே வரேன்னு. 40 வருஷமா எந்த ஒரு தர்மலிங்கம் நல்லவன் நல்லவன் கேட்டு கேட்டு என் ஆத்திரமெல்லாம் அடக்கி வச்சிருந்தோம். அந்த தர்மலிங்கத்தோட பேரு இப்ப நான் மாத்திக்கிட்டே வர்றேன். நாகலிங்கம், தர்மலிங்கம், இப்ப நான் செய்யற கொலையெல்லாம் உன் பேர்ல தான் நடக்குது. கள்ளக்கடத்தலுக்கு தலைவன் இந்த நல்ல தர்மலிங்கம். கண்ட பெண்கள் எல்லாம் கெடுக்கிறவன் இந்த யோக்கியமான தர்மலிங்கம். கொலைகளுக்கெல்லாம் காரணம் இந்த உத்தமமான தர்மலிங்கம். இதெல்லாம் என்ன கொடுமைப்பா? இதெல்லாம் என்ன கொடுமை? என்ன கொடுமைப்பா? கொடுமை இல்லை, பழி தீர்த்துக்கிற வழி. சாகிறேன்னு சொல்லி நீ சாகக்கூடாது. உன்னை நான் சாக விட மாட்டேன். போலீசார் உன்னை தெருவோடு இழுத்துட்டு போகணும். வாழ்த்து பேசின வாயெல்லாம் உன்னை தாய்த்து பேசணும். ஐயோ, அக்கிரமக்காரன், கொள்ளைக்காரன், கொலைக்காரன் தூசிக்கணும், காரி துப்பணும். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கே. நல்லவனா நடந்ததுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை. இது மட்டும் இல்ல, இன்னும் இருக்கு. உன் ஆசி மக ராதா எங்க இருக்கா தெரியுமா? என்ன செய்யறா தெரியுமா? பாவி, என் பொண்ணை என்ன செஞ்ச? அவன் தம்பி மகளப்பா. அந்த பாசத்தினாலதான் உன் பொண்ணையை என் கூட்டத்துல ஒருத்தி ஆக்கி உன்னை கண்டுபிடிச்சு கொடுத்தா 10,000 கொடுப்பதாக உன் மனைவி விளம்பரம் பண்ணியிருந்தா. மாறு வேஷத்துல போய்
உன்னை காட்டுன்னு சொல்லி உன் மகளுக்கு என் பாதையை காட்டினேன். ஏமாந்த பொண்ணு அப்பாவை பார்க்கணுங்கிற ஆசைகளை என் கூட்டத்துல ஒருத்தி ஆகிட்டான். எப்படி என் தண்டனை? எப்படி எந்த வேதனையை என்னோட முடியட்டும், எல்லா தண்டனையும் நானே அனுபவிக்கிறேன். எனக்கு மகளா பிறந்த பாவத்துக்காக ராதா எல்லாம் அனுபவிக்க வேண்டாம். நாகலிங்கம் அனுபவிக்க வேண்டாம். நீ எப்படி இங்க வந்த? நான் உங்க அப்பா தர்மலிங்க பூபதிய நேர்ல பார்த்ததில்ல. ஆனா நான் அவர்கிட்ட தான் வேலை செய்யறேன். பேப்பர்ல நீங்க கொடுத்த விளம்பரத்தை பார்த்தேன். அதுக்குதான் இங்க வந்தேன். எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா பாபுங்கிற ஆளு மூலியமா உங்களை அவரிடம் கொண்டு போய் சேர்த்துடுறேன். நீதானே அன்னைக்கு 10,000 ரூபாய் இனாம் வாங்க வந்தேன். நான் உங்க அப்பாவை கண்டுபிடிக்க வழியத்தான் சொன்னேன். ஆனா நீ இந்த இடத்துக்கே வந்துடுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்க. உனக்கு யார் இந்த இடத்தை காட்டுது? அத பத்தி உனக்கு என்ன? கேட்டதுக்கு பதில் சொல். நீ எங்க அப்பா வீட்டுல இருந்துகிட்டு அவரை போல அதிகாரத்தோட பேசினா பெரிய மனுஷன் ஆயிட முடியுமா? நீ ஒரு சாதாரண வேலைக்காரன் தானே. நீ இங்க எப்படி வந்த? இந்த இடம் 3 பேருக்கு தான் தெரியும். ஒண்ணு பாபு, என்னை காட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பான். அடுத்தது குமார், அவன் என்னை காட்டி கொடுக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? அவனை நான் என்னைக்கோ கொண்டுட்டேன். 3ஆவதா இருக்கிறவன் ராஜாவர்த்தன் தான், உனக்கு ரொம்ப வேண்டியவன். இப்ப சொல்லு, பாபுவா ராஜாவா? எந்த துரோகி உனக்கு இந்த இடத்தை காட்டுனது? சொல்லு. நான் சொல்றேன், துரோகி பாபுவும் இல்ல ராஜாவும் இல்ல. அந்த துரோகி நீதான். தாரா, நீ கையில வச்சிருக்கிறது துப்பாக்கி, விளையாட்டு பொருள் இல்ல. உண்மைதான், நான் தான் உனக்கு விளையாட்டு பொருள் ஆயிட்டேன். முதல்ல அந்த பொண்ணை விட்டுடு. உன் கையால கூப்பிட்டு இந்த பெண்ணை அவளுடைய அப்பா கிட்ட கூட்டிக்கிட்டு போக சொல்லு. விரையா, சத்தம் போட்டு கூப்பிடு. விரையா, வந்துட்டாங்க. ராதா, இந்த பாவி உங்க அப்பாவை 5 வருஷமா பாதாள சிறையில போட்டிருக்கான். பாதாள சிறையிலையா? ஆமா, அவரை விடுதலை பண்ணி இங்க கூட்டிட்டு வா. ஐயா, எனக்கு ஒண்ணும் இல்ல. இந்த பொண்ணை தர்மலிங்கம் ஊத்திட்டு கூட்டு போ. போராதா, அது வரைக்கும் இந்த துரோகியின் வாழ்க்கையோட நான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். விரையா, இந்த பொண்ணை பாதாள கூட்டு போ. இப்ப சொல்லு, என் குமார எப்படி கொன்னே? தாரா டார்லிங், என்ன நம்பு. முன்னாலதானே குமாரை விடுதலை செய்ய சொன்னேன். இந்த உலகத்தை விட்டு விடுதலை செய்ய சொன்னியா? துப்பாக்கி சத்தம் கேட்கும் போது பறவைகளை சுடுறாங்கன்னு சொன்னையே, அந்த பரிதாபமான பறவை என் குமார் தானே. தாரா, நான் சொல்றதை நம்பு. என் ஆட்களுக்கும் குமாருக்கும் தகராறு ஏற்பட்டது, சுட்டு கொண்டுட்டாங்க. இந்த விஷயம் எனக்கே ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. பொய், சுத்த பொய். இப்ப சொல்லு, என் குமார் சடலத்தை என்ன செய்த? புதைச்சிட்டேன். எங்கே எங்கே சொல்லு. காட்டுல. குமாரோட உயிருக்கு என் கற்பையே விலை கேட்டு நான் அவர் வாழ்ந்தா போதும்னு என்னையே நான் உனக்கு கொடுத்தேன். அவர் அநியாயமா கொன்னுட்டே பாவி. போ, நீ குமாரோட போய் சேரு. அதோ உங்க அப்பா. ராதா, ராதா, அப்பா, வந்துட்டியா? கண்ணை மூடுறதுக்குள்ள உன்னை ஒரு தடவையாவது பார்க்க முடியுமான்னு நினைச்சேன். நல்லாச்சியாமா? நல்லாச்சியா? அப்பா, இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லை. வாங்க, சீக்கிரம் தப்பிச்சு போயிடும். தப்பிச்சு எங்கேயும் போக முடியாது. அப்பனும் மகளும் இங்கேயே இருங்க. இல்லையா? கலவை நாகலிங்கம், இது உனக்கு அடிக்காது. வாங்கம்மா, வாங்க. எல்லாம் சரியா போச்சு. நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. உங்க மகன் இன்ஸ்பெக்டர் ராஜா
அந்த அயோக்கி கும்பல சாமர்த்தியமா கைது பண்ணிட்டான். கூட்டிட்டு போதான் வந்திருக்கான். போங்க, உங்க மகன் கிட்ட போங்கம்மா. போங்க போங்கம்மா. இதுல யார அடையாளம் காட்ட சொல்றேன்? ஏம்மா, உன்னால உன் மகனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா? கண்டுபிடிச்சிடுறேன், இப்ப கண்டுபிடிச்சிடுறேங்க. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. என் பக்கத்துலயே இரு. ஏம்மா, கண்ணு கொஞ்சம் சரியா தெரியலையா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இப்ப வேணும்னாலும் ஊசியில நீர் கொடுத்துருவேன். அப்போ உன் மகன் உன் கண்ணுக்கு தெரியலையா? எல்லாமே தெரியுது. இவன் பாத்தீங்களா பாத்தீங்களா, இப்படியே என்னை அடிச்சு அடிச்சு உடம்பெல்லாம் புண்ணாக்கிட்டாங்க. தயவு செய்து என்னை அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. என்ன விட்டுடுங்க. இப்பவே நான் சொல்லுங்க, என் மகனை இப்பவே காட்டு, இப்பவே காட்டுங்க. இவன் தான் என் மகன். கடவுள் சத்தியமா சொல்றேன், இவன் தாங்க என் மகன், இவன் தான் என் மகன். ஏன் நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அவங்கிட்ட என்ன பேச்சு? என்ன பார்த்து பேசு. என் மகன் போல இருக்கிற நீ இப்படி என்ன மரியாதை குறைவா பேசலாமா? இந்த கிழவியும் ஒரு மகனுக்கு தாய் தான். நீ ஒரு மகனுக்கு என்ன 2 மகனுக்கு தாயா? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இவன் உன்னை எங்க இருந்து கூட்டிட்டு? இல்ல இல்ல, நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். இவன் என்ன கொன்னுடுவான். பாருமா, உன்னை யாரும் சொல்ல மாட்டாங்க. நீ எந்த உண்மையை சொல்ல நினைக்கிறியோ அதை தைரியமா சொல்லு. ஐயா பெரியவங்க, உங்க தைரியத்துல பேசுறேன். நான் ஏழுதான், ஆனா அது என் தப்பில்லை. நான் யார சுட்டி காட்டுறேனோ அவன் தான் உன் மகன்னு நீ சொன்னா உனக்கு 1000 ரூபாய் தரேன்னு இந்த ஆளை எனக்கு ஆசை காட்டினான். பாருமா, உன்னை சித்திரவதை செஞ்சான்னு சொன்னியே, அது வந்து இவன் இவ்வளவு தூரத்துக்கு என்ன கொண்டு போவான்னு எனக்கு என்னங்க தெரியும்? தெரிஞ்சதும் எனக்கு அந்த பணம் வேண்டாம், என்னை விட்டுடுன்னு. ஆனா என்ன விடல, அடிச்சா, கெஞ்சினே, கதறினே. அப்போ என்னை அடிக்கிறது நிறுத்தவே இல்லை. என்னடா சொல்ற? பிறந்த நாட்டிலே சாகனம்னு சிங்கப்பூர்ல இருந்து ஓடி இருந்தியா? நிக்கிற அத்தனை பேரும் ஒத்த மிஞ்சக்கூடிய நடிகை அந்த அம்மா ஒரு போலீஸ் அதிகாரியோட மனைவி, ஒரு போலீஸ் உளவாளியோட அம்மா. சட்டத்தை பாதுகாக்க சாவைய மதிக்காத ஜென்மங்களோட வாழ்ந்தவ. அவ எப்படி என் பக்கம் பேசுவா? பாஸ், இப்ப நமக்கு தெரிய வேண்டிய உண்மை, ராஜா ஒரு போலீஸ் அதிகாரியா இல்லையாங்கிறதான். அந்த உண்மையிலதான் நம்ம வாழ்வே அடங்கி இருக்குது. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க பாஸ், உண்மையை நானே வரவழைச்சிருவேன். நான் சொல்றது பொய்னா என்னை சுட்டு கொன்னுடுங்க. ஒரு சந்தர்ப்பம், ஒரே ஒரு சந்தர்ப்பம் பாஸ். நிச்சயம் சந்தர்ப்பம் சார். விடுங்க அவனை. ராஜா, இந்த தாய் மேல ஆணையா கேட்கிறேன், இவங்க உன் அம்மா இல்ல. எத்தனை தடவை சொல்லணும்? நீ ஒரு தடவை சொல்லு போதும். எங்க அம்மா இல்ல. நிக்கிற ஒரு தாயை எப்படி அடிக்கிறீங்க? அதனால நீ என்ன சாதிக்க போற? இன்னுமா புரியல? ஆதரவு கொடுக்க ஒரு மகன் வருவானுதான். இந்த வழியில நிச்சயமா நீ நிரூபிக்க முடியாது. முடியாது முடியாது முடியாது. என்ன இது குழப்பத்துக்கு மேல குழப்பம்? என்ன பாபுவோட அம்மா? பாபுவோட அம்மா உனக்கு தெரியாது? எங்களை நடிகன் சொன்னீங்க, நீதாண்டா இப்ப பெரிய நடிகன். நான் படிப்படியா முன்னேறி உங்க பக்கத்துல வந்துட்டேன் இல்லையா?
பல நாள் உங்ககிட்ட வேலை செய்த விஸ்வத்துக்கு அது பிடிக்கல. பாபுவோட துணையோட என்ன உங்ககிட்ட இருந்து தூக்கிறதுக்கு திட்டம் போட்டான். ஆமா பாஸ், அதுக்கு நான் மறுத்தேன். உடனே விஸ்வம் சொன்னா, 15 வருஷமா ஒரு விதவத்தாய் தன்னுடைய மகனை தேடிக்கிட்டு இருக்கா. அந்த மகன் வேற யாரும் இல்ல, நீதான். உன்னுடைய உண்மையான பெயர் சந்தர். அந்த தாயை நீ காப்பாற்றணும் விரும்பினா நான் சொல்றபடி கேளு, இல்ல நான் அவனை கொண்டு விடுவேன். பயப்படுத்தலாம். நான் அப்படி சொல்லவே இல்லை. இப்படி தாய் பாசத்தை தூண்டி விட்டா யார்தான் விஸ்வம் சொன்னதை செய்ய மாட்டாங்க. ஐயோ, இது கடவுளுக்கே பொறுக்காது. இவங்க எல்லாம் சேர்ந்து போய் சொல்றாங்க. என்ன நம்புங்க பாஸ். அவன் மூடவே மாட்டான், நான் மூட. பாஸ், நான் உங்க உப்பத்தின் வளர்த்தேன். உங்களுக்கு துரோகம் நினைக்கவே மாட்டேன். இந்த விஸ்வம் போலீஸோட சேர்வான்னு தெரிஞ்சிருந்தா என் தாய் சாகரதா இருந்தாலும் சத்தியமா அவனை நான் இங்க அழைச்சிட்டு வந்திருக்க மாட்டேன். மட்டாபி, quick I say. சார், ப்ரமோஷன். All right, remove this first. இதுல இருந்து உங்களுக்கு விடுதலை. அப்பா அம்மா